சென்னை கொளத்தூர் பகுதியில் கடந்த 16 வருடங்களாக கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஃபிளாட் ப்ரமோஷன் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய குஹன் ஃபிளாட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஏ விவேகானந்தன் அவர்கள் இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார். வணக்கம், நான் விவேகானந்தன், குகன் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடின் மேனேஜிங் டைரக்டர். சின்ன வயசுலேருந்தே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னை போன்ற திங்கிங் இருக்கிற ஒரு 5 பேருடன் சேர்ந்து 6 பேரும் குகன் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை 2010 ஆரம்பித்தோம். என்னுடைய பார்ட்னர்ஸ் 5 பேர். அதில் ஒருவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மிஸ்டர் சந்திரசேகரன், மிஸ்டர் துரை, மிஸ்டர் குமார், மிஸ்டர் பாலமுரளி, மிஸ்டர் சண்முகம். நாங்கள் 6 பேரும் ஒன்று சேர்ந்து 2010 குகன் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை ஆரம்பித்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் முதலாக ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா கட்டுமானத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் நாங்கள் கட்டுமானத்துறையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, எங்கள் 6 பேரில் 4 பேர் இன்ஜினியர்ஸ், அதில் 3 பேர் சிவில் இன்ஜினியர்ஸ். கற்ற கல்வியின் துணையுடன் நாங்கள் கட்டுமானத்துறையை முதல்ல ஆரம்பித்தோம். இதுவரை நாங்கள் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டியிருக்கோம். வீடு கட்டுதல் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ரத்தத்திலேயே ஊர்ன விஷயம். தான் வாழும் காலத்திலேயே நான் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக எங்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. வீடு கட்டுதல் அப்படின்னா வெறும் கல் மண்ணை வச்சு வீடு, சிமெண்ட் வீடு கட்டுறது வீடு கட்டுதல் அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு வீடு கட்டித்தரணும். அதே மாதிரி அது பட்ஜெட்லேயும் வரணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், குவாலிட்டியை எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது. மேலும் வாஸ்து அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாம் கட்டும் வீடு நல்ல காற்றோட்ட வசதியாக இருக்கணும், வெளிச்சமும் இருக்கணும். அது வாஸ்து. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நாம்ஸை ஃபாலோ பண்ணணும். நாங்கள் 100% கவர்மெண்ட் நாம்ஸை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய கொள்கையாக வச்சுருக்கோம். இதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200 வீடுகளுக்கு மேலே நாங்கள் கட்டியிருக்கோம். மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இப்போது வீடு கட்டுதல் அப்படின்ற போது நாங்கள் நிறைய வீடு கட்டும்போது என்ன, ஒரு சிலர்லாம் வீடை அழகுபடுத்தும் விதமாக இன்டீரியர்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் இப்போ இன்டீரியரும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சென்னை சரௌண்டிங்கில் நிறைய ஃப்ளாட்ஸ் நாங்கள் கட்டிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பட்ஜெட்டில் 10 லட்சத்துலேருந்து 15 லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் வீடு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாரதியின் கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அது மாதிரி நம் மக்கள் அனைவருக்கும் சொந்தமாக ஒரு இடம் வேண்டும் அப்படின்றது திங்கிங்காக இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நாங்கள் குடியிருப்பு மனைகளை அமைத்து கொடுத்துருக்கிறோம். எங்களிடம் நிறைய ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் வந்திருக்காங்க. எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் நிலம் அவர்களுடைய பெயரில் சொந்தமாக பத்திரம் பதிஞ்சு கொடுத்துருக்கிறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். நிறைய பேருக்கு வீடு வாங்குவதற்காக, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே அவங்க சொந்தமாக அவங்க பேரில் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். நிறைய பேருடைய கனவு இல்லம் அதை வாங்கி கொடுப்பதற்காகவும், நிலம் அவர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்து அவர்களிடம் கொடுத்ததாகவும் மிகவும் பெருமைப்படுகிறோம். நிறைய பேர் நிலம் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கோம் அப்படின்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சண்முகம்.
குகன் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்துடைய ஒன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர். ஒருத்தருக்குமே வாழ்க்கையில் வந்து வீடு அப்படின்றது வந்து முக்கியம். பொதுவாகவே வந்து மனிதர்களுடைய அடிப்படையான தேவை அப்படின்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த இருக்க இருப்பிடம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நத்தை அப்படின்னா கூட வந்து அதுக்குன்னு வந்து ஒரு கூடு இருக்கு, ஒரு பறவை அப்படின்னா கூட அதுக்குன்னு வந்து ஒரு கூடு இருக்கு. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அது தங்குவதற்கு, அது இருப்பதற்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து அது வந்து உருவாக்கிது. மனிதர்களுக்கும் அதை மாதிரி வந்து ஒரு அடிப்படையா வீடு அப்படின்றது வந்து தேவை. இந்த விஷயத்த வந்து முன்னிறுத்தி தான் வந்து நம்மளுடைய நிறுவனம் வீடு வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும், இடம் வந்து இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்றதால கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். 200 ப்ராஜெக்ட்ஸ் மேலே வந்து பண்ணியிருக்கோம். இப்போவும் சென்னையை சுற்றி நிறைய இடங்கள்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. சென்னை மட்டும் கிடையாதுங்க, வெள்ளூர்லேயும் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்துலேயும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை நம்ம அடிப்படையாக வீடு அப்படின்றதுடைய அடிப்படை எதுல இருந்து துவங்கும் அப்படின்னா நிலத்துல இருந்து தான் துவங்கும். அப்போ நிலன்றது எல்லாருக்குமே தேவை. அப்போ நிலம் தேவை அப்படின்றதுக்காக ரெசிடென்ஷியல் பிளாட்ஸை வந்து நம்ம வந்து நிறைய வந்து கொடுத்துருக்கோம். நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்றதுல முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வெள்ளூர் பகுதியில் நிறைய இடங்கள்ல கொடுத்துருக்கோம், பெரியபாளையம் பகுதியில் கொடுத்துருக்கோம், திருவள்ளூர் பகுதியில் வந்து கொடுத்துருக்கோம். வணக்கம். குகன் பில்டர்ஸில் வந்து இடம் வாங்குறது வந்து கொஞ்சம் விருப்பமாக இருந்தது. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இப்போ மாயன் நகரில் நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அவங்களுடைய லீகல் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் நல்லா கரெக்டாக இருந்தது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெஃபர் பண்ணேன். அவங்களும் வந்து பார்த்துட்டு வாங்கினாங்க. திருப்தியாக இருந்தது எல்லாருக்கும். இவங்க வந்து செல்வி, அவங்கள வந்து நான் ரெஃபர் பண்ணி அவங்களும் வந்து இடம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் திருப்தியாக இருந்தது. அவங்களும் எதுவுமே பேசவே இல்லை. இடம் பார்த்தோன்னா பிடிச்சிருந்தது, லீகல் கரெக்டாக இருந்தது, வாங்கினாங்க. எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தது. என் பேர் செல்வி. நான் லேண்டு வாங்கணும்னு நினச்சேன். நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். நான் லேண்டு வாங்கணும்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் அவர் தான் ரெஃபர் பண்ணார். இங்கே வந்து லீகலாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால நான் லேண்டு வந்து புக் பண்ணேன். போயும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நம்முடைய கோயம்பேடு ப்ராஜெக்ட் சின்மயா நகரில் இருக்கக்கூடிய சைட்டு, இது வந்து ஒரு 6 யூனிட் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப ரொம்ப மெட்ரோக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சைட். ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து கிடைக்கும். சென்னையுடைய ஹார்ட்டில் இருக்கிற சைட் அப்படின்றதால அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். அடுத்ததாக நம்முடைய விண்மீன் நகர், அதாவது விஎம் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைட்டை பொறுத்தவரையும் இந்த சைட் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு பின்னால் இருக்கிறது. அதாவது மருத்துவக் கல்லூரிக்கும் நம்முடைய சைட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன செவர் மட்டும்தான், காம்பவுண்ட் வால், ஒரு காமனான காம்பவுண்ட் வால் மட்டும்தான். அதனால் இந்த சைட்டும் வந்து ஒரு ப்ரீமியமாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சைட். பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக அவங்க வாங்கக்கூடிய இடம், அந்த இடத்தை பொறுத்து முக்கியமாக லீகல்ஸ் வந்து பார்க்கணும் சார். அந்த லீகல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து பார்க்கணும். அப்ரிஷியேஷன், நம்ம வாங்கக்கூடிய நிலம், அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேஷன் எப்படி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அப்படின்றதையும் அவங்க பார்க்கணும். வீடு கட்டும்போது ஃபெசிலிட்டி, அக்கம் பக்கம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நமக்கு அத்தியாவசிய தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிற இடத்துல நம்ம இடம் அமைஞ்சிருக்கா வீடு கட்டுறதுக்கு. ஏன்னா வீடு கட்டுறதுனா உடனே குடி வர போகிறாங்க. குடி வரும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ காய்கறி வாங்குறதுக்கோ எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குதா பார்க்கணும். நம்முடைய ரெடில்ஸில் இருக்கக்கூடிய எமரால்டு அப்படின்ற சைட், இந்த சைட்டை பொறுத்தவரை இந்த சைட்டுக்குள்ளேயே வந்து வீடுகள் வந்து இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். சுற்றி காம்பவுண்ட் வால்லாம் போட்டு நிறைய வீடுகள் சைட்லேயே வந்து இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட்ஜெட்ல பீஸா பர்கர் பார்ட் டவுன் லைஃப் ஸ்டைல்ல பீஸ்ஃபுல்லா பீச் வியூல பேங்காக் ஸ்டைல்ல நோ பேங்க் பேலன்ஸ் கரையப்படாது. எங்க ரேஞ்சர் கூட ஃபாரஸ்ட்லயா? டாம் இட், நம்மள வேற ரேஞ்சுக்கு கூட்டிக்கிட்டு போற ரெட் ஹில்ஸ்ல. அது யாரு? குகன் பில்டர்ஸ். என்ன விலை? கைய விட சொல்றேன். பிளாட் ஜஸ்ட் 21 lakh. வீடு இருக்கா? 39 lakhs. That's all. நம்பர் கிடைக்குமா? See there. Guhan Builders and Promoters presents Guhan Emerald, Red Hills, Chennai 52. இப்ப சென்னை சிட்டிக்குள்ள பட்ஜெட்ல plots and villas. Prime location, ready to construct plots. Red Hills bus stand 5 minutes. Galaxy Mall, Revati store 5 minutes. Premium villa plot 21 lakhs. Luxury independent villa 39 lakhs.
25 plus luxury amenities. For bookings call 939555 இது எல்லாத்தையும் தாண்டி சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சரப்பாக்கம் தாண்டி இருக்கக்கூடிய சைட். இந்த சைட்டை பொறுத்தவரை இதுக்கு பக்கத்திலேயே சென்ட் ஜோசப் அவங்களுடைய யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்கூலும் இருக்கு, நிறைய மக்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு பிரீமியமான சைட். நேஷனல் ஹைவேலேயே இருக்கக்கூடிய சைட், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே இருக்கக்கூடிய முக்கியமான சைட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்லேயே இருக்கக்கூடிய சைட்டு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் சென்னையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே வெள்ளூர்லேருந்து நிறைய பேர் வந்து வராங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். காட்பாடியில் வீடு வேணும், இல்லை காட்பாடியில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய வேல் டவுன் அப்படின்ற சைட்டு இது காட்பாடியுடைய மாநகராட்சி, வேலூருடைய மாநகராட்சியில் காட்பாடியிலே வந்து இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான சைட். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டாங்க. அது ரொம்ப எனக்கு நினைவில் அப்படியே இருக்குது. நீங்கள் வீடு கட்டின அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். முதல்ல நாங்கள் வீடு கட்டும் போகும்போது அந்த கேள்வி கேட்டாங்க. அப்போ மனசில் நான் நினச்சி நான் வெளியே சொல்லலை. நீந்த கற்றுக்க வரோம், இப்போவே நீந்தி காட்டுனா எப்படி நீந்தி காட்டுறதுச்சு. பட் இருந்தாலும் அவங்க கேட்குறதுல தவறு இல்லை. ஏன்னா அவங்க வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னும் போது அனுபவம் இருக்கிறவங்கள்ட்ட தான் முதல்ல கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வேண்டிய விஷயங்களை புரிய வச்சு நாங்கள் முதல்ல வந்திருக்கோம், மிகவும் சிறப்பாக பண்ணி கொடுப்போம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு அப்புறம் எங்ககிட்ட அவங்க நம்பிக்கையோடு கொடுத்தாங்க. அது ரொம்ப சிறப்பாக பண்ணி அதன் மூலயமா அதுக்கப்புறம் நாங்கள் கேன்வாஷ்லாம் பண்ணுறதே கிடையாது. அங்கே கிரகப்பிரவேசத்துக்கு வரவங்க அப்படியே லீட்ஸ் கேட்டு வந்து எங்களுக்கு வந்திருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. அதாவது புதியவர்கள் கண்டிப்பாக வரணும், யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வரணும் டெக்னிக்கல். ஏன்னா இன்றைக்கி வந்து பறந்து விரிஞ்ச உலகத்தில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது. அதனால் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அப்படி வரும்போது என்னென்னா முதல் விஷயம் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். பணமே நோக்கமாக வரக்கூடாது. பட் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பண்ணிட்டோம்னா அவங்க நமக்கு தேவையான பணம் அதை பண்ணனா என்ன லீட்ஸ் டு லீட்ஸ் நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதனால் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது ரொம்ப கிளியராக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை உச்சத்தை அடையலாம். வணக்கம், நான் விஜயலதா சுந்தரவதனம். நம்ம பண்ணுற விஷயத்த கரெக்டாக பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு மிடில் கிளாஸ் மக்களை மனசில் வச்சு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும், அவங்களால என்ன பணத்தை எந்த அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியுமோ அவங்க லெவலுக்கு ரேட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணுற விஷயம் வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். தமிழ் அழகாக சொல்லுவாங்க, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி இந்த நிறுவனம் பர்சனலாக ஒரு அக்காவாக நான் சொல்ல விரும்பிக்கிறேன். நன்றி. நான் 24 மணி நேரமும் போக்குவரத்து வசதி எனக்கு ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நம்முடைய வாலாஜா டோல் பிளாஸாவில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி நகரை நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம். சாமுண்டீஸ்வரி நகர் பொறுத்த வரைக்கும் டோல் பிளாஸாலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட்டு. அதை சுற்றியும் வந்து நிறைய வீடுகள் வந்து இருக்குது. அந்த சைட்டையும் நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம். இது இல்லாமல் பெரியபாளையம் ஜனபிசத்திரம் கூட்ரோட் பக்கத்துலேயே திருப்பதி ஹைவேல மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய சைட் வந்து நம்முடைய ஸ்ரீவாரி நகர் அப்படின்ற சைட்டு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப மிக அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து 2 பக்கமும் எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம சைட்டை சுற்றி தான் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் பெரிபுரல் ரோடும் வந்து நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த சைட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைட்டோ இல்லை 2 சைட்டோ நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய அப்ரிஷியேஷன், லேண்டோடைய அப்ரிஷியேஷன் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பெரிய லெவலில் வரும் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஆக்சுவலாக வந்து என்னென்னா அவங்க பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது இருக்கிற மணல், ஸ்டீல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். நம்ம அதை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 9 மந்த்தில் நம்ம அந்த வீடு கட்டி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகிடுது. அது அதிகமாக தான் ஆகுது, குறையதெல்லாம் ஆகலை. டேக்ஸு, கவர்மெண்ட் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்காக தான் கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரியான நிலைமையில் எங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பீங்க, மறுபடியும் அதை ஒரு இடம் கண்டினியூவாக கட்டி கொண்டு இருக்கும்போது அதை நிறுத்தினா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து நாங்கள் இந்த 9 மந்த் இது விஷயத்துக்கு வந்து நாங்கள் அக்ரிமெண்ட்டில் என்ன ரேட்டு போடுறோமோ அந்த ரேட்லேருந்து ₹1 கூட அதிகமாக வாங்கிறது கிடையாது. அது வந்து நஷ்டமானாலும் நாங்களே அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும்.
ஆக்சுவலாக வந்து நாங்கள் அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். இது என்னென்னா ஒரு கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்சன் இதெல்லாம் வருமோ அது மாதிரி வீடு கட்டும் போதும் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது நாங்கள் ஃபீல்டில் இறங்கும் போது எங்களுக்கே கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எங்களுடைய ஃப்ரெண்டு தான் அவர், ஆக்சுவலாக கிளைண்ட்டு. அவர் வந்து வீடு கட்டுறாரு. வீடு கட்டும்போது அவருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுடைய மாமா. அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் அவர் வந்து எல்லாமே நம்ம என்னென்ன பிளான் படி என்னென்ன விஷயம்லாம் பண்ண போகிறோம், இங்கே என்னென்ன ரூம் வரப்போகுது, இங்கே இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாமே சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 60% முடிஞ்சிருக்கும். அப்போ அவங்க அந்த பர்டிகுலர் மாமா வந்து இதை இங்கே மாற்று, அதை அங்கே மாற்றி, இதை ஏன் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பித்தார். ப்ராப்ளம் மீன்ஸ் அவங்களால எதுவுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் தான் பணம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற பட்சம் மாமனார், அவருடைய மாமனார் ஆக்சுவலாக அது வந்து அவர் ரொம்ப பண்ணார். அப்புறம் எங்ககிட்ட சொன்னார், இருங்க நாங்கள் பேசிக்கிறோம். அவருக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவரே வந்து ஓகே சொன்னார். இன்றைக்கி வந்து அந்த மாமனார் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அவர் மூலயமா எங்களுக்கு ஒரு 5-6 லீட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் அந்த சேலஞ்சஸ் வரும்போது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா குவாலிட்டி. ஃபஸ்ட்டு குறித்த நேரத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. அதுதான் அதை வந்து நாங்கள் ரொம்ப கிளியராக பண்ணுறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. நம்மக்கிட்ட முதலாக வராங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நாலேஜபிளாக தான் வருவாங்க. இதே வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 2 பில்டர்ஸ் அவங்க பார்த்துட்டு கூட வராங்க சம்டைம்ஸ். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள உள்ளே கூப்பிட்டு எதுக்காக வந்திருக்காங்கன்றதை அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு டவுட்டோடு தான் வருவாங்க. அதாவது ஒன்றுமே தெரியல அப்படின்னா அப்படி நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அவங்க 2-3 இடம் விசாரிச்சுருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு கட்டியிருப்பாங்க. அந்த ஐடியாஸ் வந்து நிறைய இருக்கும். இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குறாங்க நிறைய அந்த ஐடியாஸ், அந்த டவுட்ஸோடு தான் வந்து வருவாங்க. என்னென்னா அவங்க பார்க்குற அந்த சேலஞ்சஸை தான் முக்கியமாக வந்து கேட்பாங்க. இது மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு எப்படி நடக்கும் அப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு விஷயமும் என்னென்ன நாங்கள் சில விஷயங்களை ஓப்பனாகவே சொல்லிவிடுவோம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அதை சொல்லும் போது அவங்க அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். சடகோபா வாடா, நாடி ஆயிடுத்தோ. என்ன சாமி குழந்தை குட்டியோட எங்க கிளம்பிட்ட? மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இடம் வாங்க போறேன். வாழ்த்துக்கள். பாய். சக்கரை கம்மின்னு சடகோபா இடம் வாங்க தானேப்பா. ஐயா பையன் காலேஜ் முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா இன்னுமா நீ இடம் வாங்கல? என்ன பண்றது? ஏன் பட்ஜெட்ல இடம் வாங்கணும்னா சிட்டிக்கு அவுட்டர்லனா இருக்கு, சிட்டிக்குள்ள இடம் வாங்கணும்னா ஏன் பட்ஜெட்ல இல்லையே. இன்னைக்காவது வாங்குவியா? வாங்கி விடுறேன். பையனுக்காக வாங்க தான் போறாரு. 20 வருஷமாவா? சடகோபா ஏறா. சடகோபா என்னப்பா ஸ்டார்ட் பண்றா, முடியல. சாவி போடலப்பா. வயசான காலத்துல எங்கயா நெக்கும் வயசு ஏறிடுத்தோ. சிட்டில இடத்தோட வழியே ஏறிடுத்தோ. கம்மி பட்ஜெட்ல இடம் இருந்தா காமி. இதோ இருக்க சாமி. எங்க? நம்ம குகன் பில்டர்ஸ்ல. நான் சிட்டிக்குள்ளனா தேடிட்டு இருக்கேன். சென்னை 52 ரெட் ஹில்ஸ்லயே. என்ன விலை? 21 லட்சத்துல இடம், 39 லட்சத்துல வில்லா. நல்லா இருக்கே, வாங்கி விடுறேன். அரை கிரவுண்ட் இடம் வாங்குறதுக்கு அரை நூற்றாண்ட வேஸ்ட் பண்ணிட்டியா? சடகோபா கிடைச்சுடுத்துறா. Guhan Builders and Promoters presents Guhan Emerald, Red Hills, Chennai 52. இப்ப சென்னை சிட்டிக்குள்ள பட்ஜெட்ல plots and villas. Prime location, ready to construct plots. Red Hills bus stand 5 minutes. Galaxy Mall, Revati store 5 minutes. Premium villa plot 21 lakhs. Luxury independent villa 39 lakhs. 25+ luxury amenities. சிட்டிக்குள்ளேயே இடம் வாங்கணும்னு காலை ஓடிடுச்சு. உடனே ஒரு காலை போடுங்க குகன் பில்டர்ஸ்க்கு. சிட்டிக்குள்ளேயே இடம் வாங்கிடலாம். For bookings call 939555 எதிர்காலம் திட்டம் அப்படின்றது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆசை சார். ஆளுக்கு ஒரு வீடு கட்டித்தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா இன்றைக்கி சொந்த வீடு அப்படின்றதே
மிடில் கிளாஸுக்கு இல்லாத அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து விலையேற்றம் அப்படின்றது இருக்குது. எங்களுடைய தாட் வந்து என்னென்னா, ஆளுக்கு ஒரு வீடு, குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டித்தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. இதுக்காக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். அதாவது கட்டுமானத்துறையில் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும், எந்த விதமான சேலஞ்சஸ் இருந்தாலும் அவங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். ப்ளஸ் அவங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னா எங்களை வந்து அணுகி ஒரு ஐடியா கூட கேட்கலாம். ஏன்னா நாங்கள் அது மாதிரியான விஷயங்களும் நிறைய பண்ணுறோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. ஏன்னா உங்கள் நிகழ்ச்சி மூலயமா, உங்கள் ஒளிபரப்பு மூலயமா, உங்களுடைய டிவி மூலிமா அதை பார்க்கும்போது உங்களுடைய கஸ்டமரும் வந்து அதை பார்த்துட்டு கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வந்து வரலாம், அதை வந்து அவங்க கேட்கலாம். அது கேட்கும்போது எங்களால் அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். இல்லை வீடு கட்டி தரணுன்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம். இப்போ உங்களுக்கும் வந்து இது மாதிரியான மனைப்பிரிவுகளில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வைங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்து மனை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து வீடு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய நிறுவனத்தை அணுகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவன். அதனால் மிடில் கிளாஸ் எல்லாருமே சொந்தமாக ஒரு வீடு கட்டணுன்றதை ஒரு லட்சியமாகவே வைங்க. இப்போ இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி யாருமே சோர்ந்து போயிட வேணாம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே மாறும். எல்லாருமே நம்ம வீடு கட்டணும், சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னும் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நபர் சரியான நபரா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அவங்கள வந்து ஏற்கனவே வீடெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் அவங்க அந்த கிளைண்ட்டுக்கிட்டே நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணுங்கள், எப்படிலாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம வீடு கட்டும்பொழுது நம்ம கிளியராக இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடும்போது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க. வீடு கட்டுதல் அப்படின்றது நாங்கள் ஒரு புனிதமான விஷயமாக பண்ணுறோம். நன்றி சார்.